أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاوزنا ببني إسرائيل البحر فأتوا على قوم يعكفون على أصنام لهم قالوا يا موسى اجعل لنا إلها كما لهم آلهة قال إنكم قوم تجهلون إن هؤلاء متبر ما هم فيه وباطل ما كانوا يعملون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஆராஃபினுடைய 138வது வசனத்திலிருந்து இன்றைய தினத்திலே அதனுடைய விளக்கங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களிலே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி வருகிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனிடத்திலும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் எகிப்தியர்களிடத்திலும் அடிமைப்பட்டு கிடந்திட்ட போது அவர்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு விதங்களிலே போராடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இவர்களை விடுவது போன்றில்லை, அடிமைகளாக வைத்து கொடுமைப்படுத்தி அவர்களை சிரமப்படுத்தினார்கள். இந்த அடிப்படையிலே பல்வேறு சிரமங்களை அவர்களுக்கு கொடுத்த போது அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிக்க முற்பட்டு பலவிதமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுத்தார். فَأَرْسَلْنَا عَلَيْهِمُ الطُّوفَانَ وَالْجَرَادَ وَالْقُمَّلَ وَالضَّفَادِعَ وَالدَّمَ آيَاتٍ مُفَصَّلَاتٍ தொடர்படியான தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருந்தார் என்பதை மூன்றாம் வசனங்கள். தொடர்படியான தண்டனை என்று சொன்னால் அத்தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் தஃபாதிஅ வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தினான். அதே போன்று வெட்டுக்கிளியை கொடுத்தான், வெட்டுக்கிளியை கொண்டு அவர்களை சோதனை செய்தான். வல் கும்மல என்று சொன்னால் செடிப்பேன் என்று சொல்லக்கூடிய பேன்களை ஏற்படுத்தி, லஃபாதிஅ என்று சொன்னால் தவறை, வர்தமி என்று சொன்னால் இரத்தம் ஆறுகளாக ஓடும், உண்ணக்கூடிய பானங்கள் எல்லாம் இரத்தமாக மாறிவிடும். அவர்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் தவறைகளாக மாறிவிடும். இப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹ் தஆலா ஒன்றொன்றாக சொன்னபோது ஒவ்வொரு கட்டத்திலும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, நபியே, இப்ப நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம், இந்த தண்டனை விட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா துஆ செய்வாங்க, அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொள்வான், அவங்களுடைய தண்டனை அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான். அப்புறம் மீண்டும் என்ன செய்வாங்க, அதே தவறு செய்வாங்க, அப்புறம் மீண்டும் அல்லாஹ் தஆலா வேற தண்டனையை கொடுப்பான். இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தொடர்படியாக ஒரே தண்டனையாக கொடுத்து வந்ததை அல்லாஹ் தஆலா முந்தைய வசனங்களிலே சொல்லி காட்டினார். அப்ப அந்த கட்டத்துல தான் ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அவனுடைய கூட்டத்தார்களுடன் சேர்த்து அழித்து விட்டான். நதியில வச்சு மூழ்கடித்து சேர்த்து அழித்து விட்டான். அதே தொடர்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அவுரத்னல் கௌமல் லதீன கானூ இஸ்தபஅூன மஷாரிக்கல் அர்தி வ மகாரிபஹா, இந்த பூமியிலே உங்களை
ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக, நிலையாக தங்கிவிடக்கூடியவர்களாக உங்களை நாம் ஆக்கிறோம். இந்த பூமிக்கு உரிமை உடையவர்களாக உங்களை நாம் ஆக்கிறோம். இதுக்கு முதல்ல எங்க இருந்தாங்க, அவங்கள அழிச்சிட்டோம். ஆனா உங்களை வடிவத்திறவர்களாக உங்களை ஆக்கணும். இப்ப நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த நைல் நதியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்ப இன்றைய தினத்திலிருந்து அதை தொடர்ந்து என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை சொல்லி காட்டும் பொழுது, பனி இஸ்ராயீல் பனி இஸ்ரவேலர்களை கடலில் இருந்து நாம் காப்பாற்றினோம். காப்பாற்றியதற்கு பிறகு பார்த்தோம் அலா பூமி யாக்கும் அலா அஸ்னாமில்லம், காப்பாற்றி வெளியே வந்து அந்த கடலை விட்டு வெளியே தாண்டி வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார அந்த மக்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, மூசாவே இந்த கூட்டத்தாரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்க ஒரு கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, அஸ்னாமில்லம் சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களை ஏற்பாடு செய்யுங்க. இப்ப இவ்வளவு நேரம் தண்டனை வாங்கி எல்லாம் செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார அழிச்சே விட்டாங்க. கண்ணு முன்னால பார்த்துருந்தாங்க. மீண்டும் வெளியே வந்துட்டு பார்க்கும்போது அலா பூமி யாக்கும் அலா அஸ்னாமில்லம், அந்த மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், யார் மூத்த ஜாண்டனா இலாகும் சமாதமும் அதிகா, அவர்களுக்கு கடவுள் இருப்பது போட்டு நமக்கு ஏதாவது ஒரு கடவுளை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு நமக்கு ஒரு சிலையை கொண்டுவாங்க, ஏதாவது கொண்டுவாங்க. யார்கிட்ட நபிட்டே போய் மூத்த அலைவர்களாகிட்டே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னும் கவுன் கட்டணும், ஆனா அறிவு கட்ட கூட்டமா இருக்கீங்களே, இதுதான் அர்த்தம். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாரு, இன்னும் கவுன் கட்டணும் முட்டாள் பெயர் கூட்டமா இருக்கீங்களே, அறிவு கட்ட கூட்டமா இருக்கீங்களே, தஜினதும் மடையர்களாக இருக்கிறீங்களே. இப்பதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றி ஃபிரௌனை அழிச்சு அவங்க கூட சேர்ந்து இருந்த அந்த 6 லட்சம் பட்டாளத்தையும் அழிச்சு கிறிஸ்தியர்களையும் அழிச்சு மூழ்கடிச்சு உங்களை காப்பாற்றி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். அதோடு மட்டுமல்லாமல் உங்களை இந்த பூமிக்கு பாதிப்புதாரர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எல்லாம் அரசாட்சி செய்யுங்க, இந்த பூமியில நிறைய தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் நிறைய தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நம்ம கொடுத்துருப்போம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உங்கள்கிட்ட தந்ததுக்கு பிறகு திருப்பி வந்து தலை எனக்கு கொடுத்தா அதை நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. உனக்கு ஏதாவது இருக்கா? படைச்ச ரப்புலானது நாங்கள் எல்லாம் அவனுடைய குதிரத்தை கொண்டுதானே இது நடந்துச்சு. மனிதனுடைய சக்தியா அடிச்சாங்க, கடல் பிறந்துச்சு. அந்த கடல்ல தான் நீங்க பாஸ் பண்ணி வந்தீங்க. அதுக்கு பிறகு உங்களை தொடர்ந்து கிரௌண்டுடைய கூட்டத்தார்கள் வந்தாங்க. நினைச்சா அல்லாம எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கலாம். உங்களுடைய கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியானதுக்கு பிறகு கடைசி நபர் கொண்டு வெளியானதுக்கு பிறகு கிரௌண்டுடைய கூட்டத்தார்களும் வராங்க. வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் உள்ள வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய ஆற்றலான விஷயம், எவ்வளவு பெரிய குதிரத்தான விஷயம், சாதாரணமான விஷயமா? கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியை குழந்து அப்படியே சும்மா வழி கிடைக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே இல்லாத மாதிரி காஞ்சி போன மாதிரி தர மாதிரி எல்லாம் ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு ஈஸியா அந்த இடத்த நீங்க சாதாரண தரைவழியில நடப்பது போட்டு கடலுக்குள்ள நீங்க நடந்து வந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு தந்து காப்பாற்றிருக்கலாம். திருப்பி வந்து எனக்கு ஒரு சாமி தலையை கூட நான் உட்கார்ந்து மனதில் அப்படின்னு கேட்கறீங்க, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். கால இன்னக்கும் கவுமும் தஞ்சரும், நீங்க ஒரு முட்டான கூட்டமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லணும். இன்னும் ஆவுலாய் தப்பரும் மாவும் செய்யும் வாசிலும் மாசாமி ஆமலும். இன்னும் ஆவுலாய் நிச்சயமாக இதெல்லாம் அழிந்து போகும் ஒரு வேலையாக இருக்கும். வாசிலும் இது வந்து ஒரு அழிந்து போகும் நிலை நிற்காத ஒரு செயல்பாடாக இருக்கும். வாசிலும் மாசாமி ஆமலும் இவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறதுனா அழிந்து போயிடும். இந்த கடவுள்னா அழிஞ்சு போயிடுவார். இந்த கடவுளுக்கு எந்த சக்தியும் இல்லை. என்ன ஆற்றல் இருக்கு அந்த தலைவருக்கு? அது தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவே எந்த சக்தியும் இல்லை. இதெல்லாம் அழிஞ்சு போறது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய. ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், நரகவாசிகளை அல்லாஹ் தஆலா நரகில் தூக்கி போடும்போது அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த கற்களையும் தூக்கி போடுவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்து வகூதுஹா அன்னாஸு. அந்த நரகத்தினுடைய எரிபொலியாக எது இருக்கும் என்று சொன்னால் அன்னாசு மக்களும் வல்ல இதாரத்து அந்த கற்களும் தான் எரிபொலியாக இருக்கும். எரியக்கூடிய பொருளாக விறகு போட்டு அல்ல ஆக்கிடுவான்.
மனுஷனையும் தூக்கி போடுவான், அந்த மனுஷன் வணங்கி கொண்டிருந்த அந்த தலையிலையும் தூக்கி போடுவாங்களா. போட்டாலும் அதுதான் எரிக்குள்ளியாக இருக்கும். அதுதான் என்ன செய்யும்? எரிக்குள்ளியாக மாறிவிடும். அப்ப அந்த அளவுக்கு அல்ல சக்தியற்ற ஒரு பொருளாக அதை வச்சிருக்கும் போது அதை எனக்கு கடவுளா செஞ்சு கொடு, நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க, உனக்கு அறிவு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கோபம் நடக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல இன்ன ஹாவுலாஹி முத்தப்பரும் மாஹும் ஃபீஹி வ பாத்திலும் மா கானூ யஅமலூன். இன்ன ஹாவுலாஹி கால அகைரல்லாஹி அபுதீக்கும் இலாஹா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற வஸ்துக்களை வணங்கணும்னா நீங்க விரும்புறீங்க? வஹுவ ஃபضலக்கும் அலல் ஆலமீன். அவன் உலகத்துல உங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கான், எல்லா கூட்டத்தையும் அழிச்சுட்டு உங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கான். உங்களுக்கு உண்டான மன்னவர் சொல்வா, இதர தேவைகள் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பொறுமை விட்டு உங்களை பாதுகாத்து எல்லா நியமத்தையும் கொடுத்து உங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பிடத்தில் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவனை விட்டுட்டு இன்னொரு வஸ்துக்களையா நீங்க வணங்க போறீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூழ்நிலையை விட்டு விலக்கி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி காட்டும் பொழுது கனான் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார்கள் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த பசு அந்த சிலை வணக்கத்தை இவர்கள் பார்க்கிறாங்க. கடலில் வெளியே வந்ததுக்கு பிறகு கனான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் அவங்க பசு மாட்டை கடவுளாக எடுத்துக்கொண்டு வணங்கி கொண்டு இருப்பாங்க அந்த சிலையை வச்சுட்டு. அதை பார்த்துட்டு இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அபுல் வாசித் அல்-லைஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியிலேயும் முஸ்னத் அஹ்மதிலேயும் இடம்பெறுகின்றது. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பிரயாணம் புறப்பட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நாங்களும் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு பிரயாணமாக புறப்பட்டோம். புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல போற வழியில ஒரு இழந்த மரம் இருக்கிற இழந்த மரம், அந்த மரத்தை நாங்கள் கடந்தோம். அப்ப நாங்கள் அந்த மரத்தை கடந்து போறோம். அப்ப போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், குஃபார்கள் இந்த இலந்தை மரத்தை ராத்துல் அன்வாத் என்று சொல்லக்கூடிய இந்த இலந்தை மரத்தை அவர்கள் தங்களுக்கு ஒரு வேலைக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது குப்பார்கள் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னாக்க, போருக்கு போறதுக்கு முதல்ல தங்களுடைய வாழை இருக்கிற போரிடக்கூடிய வாழ்க்கை அந்த வாழெல்லாம் அந்த இறந்த மரத்துல தொங்க விட்டு அந்த இறந்த மரத்தை போய் கும்பிடுவாங்க. அதை சுற்றி இறந்த மரத்தை கும்பிடுவாங்க. இப்படி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, கும்பிடு போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதனால இந்த இறந்த மரத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, நம்மளுக்கும் ஒரு இறந்த மரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அது பேர், அந்த இறந்த மரத்தினுடைய பேரு, ஆயுதங்களை தொங்க விட்டு அதை வணங்கக்கூடிய அந்த இறந்த மரத்துக்கு பேரு ராத்துல் அன்வாத் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராத்துல் அன்வாத்தை எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எவ்வளவு தெரியும், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன், அந்த காபிர்கள் போன்று நீங்களே இறந்த மரத்துல வாழ சம்பவத்தால வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சிந்தனையும் அப்படி இருக்குது. நீங்களும் அந்த தீய எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி தருவதற்கு அல்ல சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல அவங்களுடைய கவும் கேட்ட மாதிரில இருக்குது, எங்களுக்கு ஒரு சிலையை இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நாங்களும் அனுப்புறோம்னு கேட்ட மாதிரில இருக்குது. இப்படி நீங்களும் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒரு இறந்த மரத்தை காமிங்க, நாங்களும் அதை வணங்கணும் அப்படின்னு கேட்கிற மாதிரில இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்களுடைய கவுமிடத்தில் கேட்டார்களோ அதே போன்று நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, எங்களுக்கு ஒரு இறந்த மரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கவுமுகளுடைய இறை நிராகரிப்பாளர்கள் அந்த கூட்டத்திற்கும் என்னுடைய சஹாபிகளாகிய உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்களும் அந்த வேலை செஞ்சிருக்கீங்க, நீங்க தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயமாக சஹாபாக்களை அந்த இடத்திலே நிச்சயமாக நீங்கள் பெரிய தவறை விட்டீர்கள், இப்படி நீங்க செய்யக்கூடாது, இது அவங்க கேட்டது மாதிரி இருக்கு, நிச்சயமாக உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் பாதையில் நீங்களும்
நீங்களும் பயணிப்பீர்கள் என்ற வார்த்தையை கூறி எச்சரிக்கை செய்தார். என்ன சொல்றாங்க? உங்களுக்கு முன்னால் உள்ள கூட்டத்தார்கள் எப்படியெல்லாம் புறாப்பாத்திரையும் தீய வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத செயல்பாடுகளையும் செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதுல நீங்களும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி காலம் தான் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அல்லாஹ் நமக்கு தூய இஸ்லாத்தை தந்து அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக இதுதான் ஷரியத், இதுதான் மார்க்கம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா விஷயத்திற்கும் நமக்கு கற்றுத்தரப்பட்டது. எதா இருந்தாலும் இருக்குது. கல்யாணமா, வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, வீடு இருக்கிறதா, எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாற்று மதத்தார்களுடைய சடங்குகளை அப்படியே ஏற்படுத்திட்டோம். அவன் என்ன நினைக்கிறான்? பூத்தணிக்காயை போட்டு உடைச்சு கடையை திறந்தாலும் கருதிப்படாதுன்னு அவன் நினைக்கிறான். நம்பாத என்ன நினைக்கிறான்? மிளகாவனாவது கட்டி விட்டு தொங்க விட்டாதான் கருதிப்படாது. இது மாற்று மதத்தார் அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய சிந்தனை மாதிரி. அதே மாதிரி அவனுக்கு எலுமிச்சை மரம் வைக்கணும்னு நினைக்கிறான். இவன் எலுமிச்சை மரத்தை ஓதி கல்லாப்பட்டியில கொண்டு வச்சிருக்கான். அவன் எலுமிச்சை மரத்தை ஓதி கடைக்கு முன்னால வைப்பான். இப்படி அதே போன்று ஊதுபத்தி கொளுத்துவது, ஊதுபத்தி கொளுத்துவது வாசனைக்காக வேண்டி நறுமணத்திற்காக வேண்டி இருந்துச்சுன்னா அது அனுமதிக்கப்பட்டது ஒரு நறுமணத்துக்காக. ஆனா அவன் என்ன கூட ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் ஊதுபத்தி ஏற்றான். இப்படி உள்ள செயல்பாடுகள் மாற்று மதத்தார்கள் இருக்கக்கூடிய அதாவது பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி நம்மள்கிட்ட இருந்துச்சு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே எச்சரிக்கை செஞ்சார். மாற்று மதத்தார்களை அவர்களை பின்பற்றுவது போன்று நீங்களும் பின்பற்றி விடுவீர்கள் என்ற எச்சரிக்கையை சொல்லி என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் கட்டாயமாக கடைபிடியுங்கள், என்னுடைய வழிமுறைகள் நீங்கள் கடைபிடிங்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலே முஸ்னத் அஹ்மதிலே இடம் பெறுகிறது. ஆகையினால் இது நமக்கு ஒரு படிப்பு. நம்ம மாற்றாளர்களை பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகள் மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, அவங்க தான் நல்ல நேரம் யமகண்டம் அது இதுங்கெல்லாம் பார்ப்பாங்க, நட்சத்திரங்கள்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்களை என்ன செய்யறாங்க? கல்யாணம் மற்ற ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு கடை திறக்கணும் அப்படின்னாக்க இதுல நல்ல நேரமா நல்ல நாளா ஒண்ணு பார்க்க புரிஞ்சு கொடுங்க. நல்ல நேரமா ஒண்ணு பாருங்க. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எந்த நேரம் கெட்ட நேரம்? என்னைக்கு நீ சுபஹ் தொழுகையோ, என்னைக்கு நீ ஃபஜ்ர் தொழுகையோ, ஃபஜ்ர் தொழாம உடைய காரியங்களில் ஈடுபடுறியோ அன்னைக்கு தான் முஸ்லிமுக்கு போச்சா. அதெல்லாம நல்ல நேரம் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட ஒரு நேரம். இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம், சூரியன் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாறக்கூடிய அந்த நேரம் வரை நல்ல நேரம் அப்படின்றலாம் நீ எண்ணிக்கிட்டு இருக்கிய. இது ஒரு முஸ்லிமுக்காக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குர்ஆன் ஹதீஸை வழிமுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இது அழகல்ல. இது யாரு? நட்சத்திரம், கால கணக்கு, பூமி சாஸ்திரம், வானசாஸ்திரம், இப்படி உள்ள கணக்கு அதை நம்பிக்கை. பூமி சாஸ்திரம், வானசாஸ்திரம் என்பது உண்டு. ஆனால் இதற்காக காலத்தை நிர்ணயிப்பது என்பது இருக்குது, அது பெரிய தவறு. இது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இருப்பது அது பெரிய தவறு. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மாற்றாக எல்லாருமே அப்படிதான். நிறைய விஷயங்கள் திருமணத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல ஆச்சாரங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே மாற்றுவதற்கு கொள்கைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கொள்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை எளிமையா ஆக்கி தந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையா ஆக்கி தந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். இந்த தர்மத்தின் பொருட்டாக அல்லாஹ் என்னுடைய திருமணத்தை, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை, என்னுடைய வியாபாரத்தை அல்லது என்னுடைய வீட்டில் இருந்து போகக்கூடிய இந்த விஷயத்தை நீ இந்த தர்மத்தின் பொருட்டாக சிறப்பாக ஆக்கி முஸ்லிமத்தை நீக்கி. அது மாதிரி நசீப் தொழுது அல்லாட துவா செய்யலாம். எல்லாம் இந்த தொழுகை நீ கபூல் செய்து கொள்ளலாம். இதன் வரக்கத்தினால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிமத்தை நீக்கு நாங்கள் உள்ள நுழையக்கூடிய அந்த நேரத்தை ஒரு வரக்கட்டான நேரமாக உன்னிடத்திலிருந்து அருளை புரியக்கூடிய ஒரு நேரமாக எங்களுக்கு ஆக்கி தரலாம். இப்படி கேட்கறத விட்டுட்டு நேரத்தை குறிப்பிட்டு அந்த மாதிரிதான் செயல்பாடுகள் இருக்குது. இது நபியினால் காட்டி தரக்கூடிய வழிமுறை அல்ல. இது மாற்று மதத்தாருடைய வழிமுறை ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் எச்சரிக்கை செய்வாங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாற்று மதத்தார்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நின்றும் ஆகிவிடுவார்கள். முஸ்லீமா இருக்க மாட்டேன். நீ மாற்று மதத்தினுடைய வழிமுறைகளை நீ பின்பற்றினா என்று சொன்னால் நீரும் காக்கா போய்விட அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன்? எதுக்குமே நமக்கு வழிமுறை இல்லாமல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் ஒரு அரசனாக இருந்து நாட்டை ஆளுவது முதற்கொண்டு சாதாரணமாக அன்றைய தேவையை நிறைவேற்றக்கூடிய திரும்பியில் கிடைக்கக்கூடிய
சாதாரண செயலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் வழிமுறை காட்டி தரப்பட்டிருக்கின்றது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல விஷயத்தை போதிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நலன் பயக்கக்கூடிய ஈவுலக நலன்களின் கருத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு மார்க்கத்துல இருந்துகிட்டு அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இந்த தீன இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல இஸ்லாத்தை தவிர வேற எதையும் கபூல் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்கத்தை வச்சுக்கிட்டு நீ போய் மாற்றானுடைய கலாச்சாரத்தை மாற்று மதத்தாரனுடைய செயல்பாட்டை செய்யற அப்படின்னு சொன்னாக்க நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுக்கு என்ன உதாரணம் இருக்குது? நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிக்கின்றார்கள். ஆகையினால அதே விஷயம் தான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. புனேனுடைய இடத்திற்கு செல்லும் பொழுது இறந்த மரத்தை பார்த்துட்டு அந்த சகாபாக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு இறந்த மரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னாக்க இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனுடன் ஒப்பிட்டு காண்பிக்கிறார்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் பத்தி காண்கிறானே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்கள்கிட்ட அவங்களுடைய கூட்டத்தார்கள் கேட்டாங்க, யா நபியல்லா மூசாவே இவங்க வணங்கக்கூடிய காளை மாட்டை போன்று பசு மாட்டை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுள் செஞ்சு புரிஞ்சு கேட்டாங்கல்ல, அதே மாதிரில இருக்குது நீங்க சொல்றது. அப்படி நீங்க பின்பற்றாதீங்க, இப்படியெல்லாம் நீங்க சிந்தனை செஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க முற்றிலும் உங்களுடைய இஸ்லாத்தை விட்டு நீங்கள் அதனும் நுழைந்து விடுவீர்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக எச்சரிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், وَإِذْ أَنْجَيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ. இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு வயது அஞ்சை நாகும் மின் ஆடி பிறவுடைய கூட்டத்தாரிலிருந்தும் பிறவுடைய மக்கள் பிறவுடைய கோத்திரத்தாரிலிருந்தும் உங்களை நாம் பாதுகாக்கிறோம். நல்லா பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. பணியத்தவர்களை எவ்வளவு பெரிய அடிமையாக ஆக்கி வச்சிருந்தாங்க, எவ்வளவு பெரிய மோசமான நிலையில துடித்தீரர்களும் பிறவும் அவனை சார்ந்த கூட்டத்தார்கள் துடித்தீரர்களும் வச்சிருந்தாங்க. அதை விட்டு அந்த பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்து இந்த மாதிரியா செய்யுங்க. எசூமுனக்கும் சூஅலாதாபி யுதப்பிஊன அபுனாக்கும் எசூமுனக்கும் சூஅலாதாபி. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எசூமுனக்கும் அவர்கள் ஆழ்த்தி வந்தார்கள், அவர்கள் கடுமையான தண்டனையில் உங்களை ஆழ்த்தி வந்தார்கள். சூப்பல் அதாபி கெட்ட தண்டனை, கஷ்டமான நிலையில உங்களை வச்சிருந்தாங்க, கெட்ட தண்டனை உங்களுக்கு தந்தாங்க, உங்களை துன்புறுத்தினாங்க. அதை விட்டு உங்களை பாதுகாத்தானே, அதுக்கு நன்றி கடனாவது நீங்க செய்யக்கூடாதா? அதுக்காகட்டியாச்சும் அந்த வணங்கக்கூடாதா? நம்மளை பாதுகாத்தவன் அப்படின்னு நினைச்சு வணங்கக்கூடாதா? யுகத்திரூன அபுனாக்கும் எத்தனையூன நித்தாக்கும். அவன் அது மட்டுமா செஞ்சான். யுகத்திரூன அபுனாக்கும் உங்களுடைய ஆண் குழந்தைகள்லாம் வெட்டணும் அப்படின்னு சொன்னான். வெட்டுனான். எத்தனையூன நித்தாக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை விட்டு வச்சான். ஆம்பளை பிள்ளைகள்லாம் வெட்டினான். அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. ஏற்கனவே உள்ள வசனங்கள்ல இந்த விஷயம்லாம் தெளிவாக நாம் கவனித்தோம். அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி காண்கிறார். இவ்வளவு செஞ்சான், ஆம்பளை பிள்ளையெல்லாம் வெட்டினான், பொம்பளை பிள்ளையெல்லாம் விட்டு வச்சான், அது மாதிரி உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சான். இப்படிப்பட்ட பலாவும் அப்படின்னு இவ்வளவு பெரிய துரோகத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து உங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி உங்களை வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்க துரோகம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்றுவிட்டார்கள். எங்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்க வவாஅத்னா மூசா 30 வெளியே வந்துட்டாங்களா, கடலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப இவங்க இந்த மாதிரி சிலையை வணங்கணும்னு கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடுமையாக ஏற்றி, இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தண்டனைக்கு பிறகு நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, இதுக்கு பிறகுமா நீங்க கேட்குறீங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அல்லாஹ் ஒருத்தரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். என்ன புறப்பட்டாங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து வேதத்தை வாங்குறதுக்காக அதுக்கு பிறகுதான் போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி காட்டும் பொழுது வவாஅத்னா மூசா 30 லைலத்தும் வஅத்மம்னாஹா. வவாஅத்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே 30 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும் என்று, உண்ணாமல் பருகாமல் என்னை தரிசிக்க வேண்டும், என்னிடத்தில் தௌராத்தை வாங்க வேண்டும் என்ற விதத்திலே தியானம் செஞ்சு கொண்டு 30 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதி வாங்கணும். நீங்க 30 நாள் நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, என்னிடத்துல இருங்க,
எதுவும் உண்ணாமல் பருகாமல் இருங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வாங்கணும். பவாதுனா மூத்தா. அதற்கு பிறகு அசுமம்னாக வியாசரின் தம்மமே காப்பு அசுமம்னாக வியாசரின். அதற்கு பிறகு இன்னொரு 10 நாள் அசுமம்னாக வியாசரின், இன்னொரு 10 நாட்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு மீண்டும் அந்த நாட்களை விட அதிகமாக அவர்களுக்கு வாக்குறுதி. 30 நாள் முதல்ல வாங்கினா 30 நாளைக்கு பிறகு இன்னொரு 10 நாள், குறிப்பிட்ட நாளை விட மீண்டும் ஒரு 10 நாள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மொத்தமாக 40 லைலத்தன் 40 இரவுகள், 40 இரவு பகல் முழுமையாக 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமம் இருந்து ஏத்திகாஃப் இருந்து நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அந்த தௌராத்தை பெற்றார்கள். வகால மூசா லி அஹீஹி ஹாரூன் நகுதுனி ஃபீ கௌமி வஅக்லிஹ் வலா தத்தபிஅ சபீலல் முஸ்லிமீன். இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு விஷயம் கிடையாது நடக்குது. இப்ப அந்த மக்கள் எல்லாம் அந்த விஷயத்தை வகால் அல்லது என்று சொல்லக்கூடிய 16வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே என்ன நடக்குது, அது அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். வகால மூசா யஹீ, போகக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய சகோதரர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. வகால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹீஹி தங்களுடைய சகோதரரிடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, ஹாரூன் நகுதுனி ஃபீ கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களுக்கு உங்களை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஹாரூன் நகுதுனி ஃபீ கௌமி, எங்களுடைய கூட்டத்தார்களுக்கு உங்களை நாங்கள் ஹலீஃபாவாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். உங்களை நாங்கள் ஹலீஃபாவாக பின்தொடரக்கூடியவராக, எனக்கு பிறகு நபியாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹலீஃபாவாக நம்ம ஆக்கிக்கின்றோம். நீங்க மக்களை சரி செஞ்சுட்டு இருக்கணும். இவங்களை விட்டாக்க என்ன செஞ்சிருவாங்க, ஏடாபுடமா ஏதாவது பண்ணிடுவாங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிடுவாங்க, ஏதாவது சிலையை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாஹ்வை விட்டு வேற ஏதாவது வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய நபியினுடைய வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க, வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், நீங்களும் இந்த குழப்பம் அளிக்கக்கூடியவர்களை பின்பற்றுகிறார்கள், நீங்களும் சேர்ந்து என்ன செஞ்சுறாங்க, இவங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னு ஒரு எச்சரிக்கைக்காக சொல்றாங்க. நபி அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் செய்யக்கூடாது, அதை பார்த்துக்கிட்டு நீங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி செய்யக்கூடிய அந்த மக்களை நீங்கள் பின்தொடர்ந்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன, அவங்க செய்யும்போது நீங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்க நபி உடனே தருங்க, இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு அவங்களை தடுத்துக் கொண்டிருங்க அப்படின்னு ஒரு செய்தியையும் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சென்றதற்கு பிறகு அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 30 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல தவம் இருக்கின்றார், நோன்பு இருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்திலே தௌராத்தை வாங்குவதற்கு தவம். 30வது நாள் என்ன செய்யறாங்க, நோன்பு தரக்கூடிய இடத்தை தப்சீர்ல எழுதுறாங்க, அந்த மரத்தினுடைய பட்டையை உரித்து பல் துறக்கிறார். பல்லு துறக்கிறது தான் இப்ப நம்ம நோன்புக்கு நோன்புக்கு நோன்பு துறக்கிறதுல பல பொருள்களை வச்சு உண்ணக்கூடிய பொருள்களையும் பருகக்கூடிய பொருள்களையும் வச்சு நோன்பு திறக்கணும்ல, இதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல என்ன கிடைக்கும், அதனால அந்த காட்டுல தவம் இருக்கும் பொழுது, அந்த மலையை அடிக்கிற தவம் இருக்கும் பொழுது மரத்தினுடைய அந்த பட்டையை உரித்து பல் துறக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, இல்ல மூசாவே பத்தாது, 30 நாள் பத்தாது, வாக்குமம் நாகாவி அஷரீன், அதை தொடர்ந்து இன்னொரு 10 நாட்கள் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்ப மொத்தம் 40 நாள் ஆச்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துல்காதாவுடைய 30 நாள், மொத்தம் துல்காதாவுடைய ஒரு மாசம் 30 நாளும், அதே போன்றால் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் என்ன நாள் ஆகுது, துல்ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய நாள், ஹஜ் பெருநாள், யௌமுன் நஹர் என்று சொல்லுவோம், அரபாத் என்று சொல்லுவோம் அல்லவா, குர்பானில் இருக்கக்கூடிய இரத்தத்தை ஓட்டக்கூடிய தினம் யௌமுன் நஹர், இரத்தத்தை ஓட்டக்கூடிய தினம். அந்த முதல் 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளில் மொத்தம் 40 நாள் பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்கிறார்கள். அந்த விஷயத்தை அடுத்து ஒரு வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வகையில ஒரு தொடர்பு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் 40 நாள் தவம் இருந்து விட்டு 40வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அரபாவுடைய தினத்திலே தௌராத்தை வாங்குகிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய அந்த தினத்தில், அந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினம் மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டோம், பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். மார்க்கத்தில் போற நேரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லா சட்டமும் விளக்கப்பட்டு விட்டது. வாசுமம் அனைக்கும் ஞானத்தை தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஞானத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக நான் தந்து விட்டேன். வாசுமம் அனைக்கும் ஞானத்தை வரவழைப்பு லக்கும் இஸ்லாம் தீனா. நான் உங்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இஸ்லாத்தை மட்டும் உங்களிடத்தில் இருந்து நான் விரும்புகின்றேன், நான் அதை பொருந்திக் கொள்கின்றேன் அப்படின்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா அன்றைய தினத்தில் இறக்கி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் இறங்கிய தினமும் அதே தினம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கும் அவர்களுடைய மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்ட தினமும் அதே தினம். அந்த வகையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வகையில் ஒன்றுபடுகின்றார்கள். இந்த இதுக்கு பிறகு வலம்மா ஜாஅ மூசா பிமீகாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்துல வரணும்னு ஒரு இடம் நிர்ணயிக்கிறான். நீங்க தவம் இருந்துட்டீங்கல்ல, இருந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், தௌராத்தை தர்றேன், உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில வலம்மா ஜாஅ மூசா பிமீகாத்தினா வ கல்லமஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததும், அந்த இடத்தை அடைந்ததும் கல்லமஹு, அல்லாஹ் இடத்திலே பேசுகிறார். அல்லாஹ் நேரடியா பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. ரப்பு அல்லாஹ்விடத்துல அவர்களுடைய ரப்பினிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ பேசும்போது அல்லாஹ்வே பேசுறானே, ஏன் அல்லாஹ் பார்த்துட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்தது. அப்ப அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கால அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, ரப்பி அரணி, ரப்பே உன்னை பார்க்கலையே, உன்னை காமியை கொஞ்சம், ரப்பி என்னுடைய ரப்பே அரணி, உன்னை நீ கொஞ்சம் காமியை நான் பார்க்கிறேன், அவங்க இணையிட்ட உன்னை நான் கொஞ்சம் பார்க்கிறேன், ஆசையா இருக்கல்ல, கொஞ்சம் உன்னை காமி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், கால லன் தரானி வலாக்கின் இன்துர் இலல் ஜபலி, ஒருபோதும் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. கால லன் தரானி, ஒருபோதும் நீங்கள் பார்க்கவே முடியாது. மாறாக வலாக்கின் அப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு இலல் ஜபல், இந்த மலையை நீங்க பாருங்க. மகானகு, நான் அந்த மலைக்கு என்னுடைய ஒளி வரும் பொழுது, நான் அந்த மலைக்குள் தோன்றும் பொழுது, மகானகு, அது அந்த மலை அதனுடைய இடத்தில் நிலையாக இருந்தது என்று சொன்னால் தராணி, நீங்க இதை பார்த்துக்கலாம். நான் இந்த மலைக்கு வருவேன், அந்த மலை என்னுடைய ஒளியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு நிலையா இருந்துச்சுன்னா நீங்க என்னை பார்த்துக்கங்க. நிலையா இல்லை, அந்த மலை தௌடுபடியாச்சு, தூடுதூளாச்சு அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை, ஆனா பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, நான் இப்படிதான் வருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மலையை பாருங்க, அங்க நான் வருவேன், அங்க என்னுடைய ஜத்தி என்று சொல்லக்கூடிய ஒளியை நான் தோன்ற வைப்பேன். அப்படி தோன்ற வைக்கும் பொழுது இப்ப இனித்த தவிர மகானகு, அந்த மலையை அதனுடைய இடத்திலே இருந்தது என்று சொன்னால் நீங்க பார்க்க முடியும். தராணி அப்படின்னு சொல்லிவிட்டு பலம் மாச ஜந்தா ரப்பகு ரப்புகு லிஸ்தபலி ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா சஹீகா. அல்லாஹ் சொல்றான், பலம் மாச ஜல்லா ரப்பகு, ரப்பினுடைய தஜல்லியாக என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி அந்த மலையின் மீது பட்டது. லிஸ்தபலி ஜஅலஹு தக்கா, அந்த மலையின் மீது அந்த ஒளி பட்டதன் காரணத்தினால் அந்த மலை அப்படியே, அந்த மலையை அல்லாஹ் தஆலா அப்படியே தௌடுபடியாக ஆக்கினான். தௌடுபடியாக, தௌடை போட்டு பொடி பொடியாக அந்த மலையை ஆக்கினான். நீ ஜபல் ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா, மூசாவுடைய நிலை என்ன ஆயிடுச்சு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதை பார்க்குறாங்கல்ல, அந்த ஒளியை பார்க்குறாங்கல்ல, வஹர்ர மூசா சஹீகா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார்கள். ஹர்ர மூசா, மூசா மூர்ச்சையாகி சஹீதன், கீழே அப்படியே சரிந்து விட்டார்கள். இதான் கதை. ஒளி அல்லாஹ் தஆலா காமிச்சான். காமிச்சதுக்கு பிறகு அந்த மலை தூள்தூளா ஆயிடுச்சு. தூள்தூளா ஆனதுக்கு பிறகு மூசாவும் அந்த ஒளியை பார்க்கறாங்க. பார்த்த உடனே மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கீழே போயிட்டாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. இதுக்கு சில பேர்கள் அந்த இடத்துல இறந்துட்டாங்கன்னு கூட அர்த்தம் வைக்கிறாங்க.
ஆனா பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் இல்லை இறக்கல. அவங்க சுய நினைவற்று நினைவே இல்லாத நிலையில் அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. வஹம மூசா சைஹா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிலையற்று மூச்சையாகி அவர்கள் அப்படியே கீழே சரிந்து விட்டார்கள். பலம்மா அப்பாத்த, அந்த நிலை தெரிந்ததற்கு பிறகு, பலம்மா அப்பாத்த, அந்த நிலை தெரிந்ததற்கு பிறகு கால சுபஹானக எந்திரிச்சு சொன்னாங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் போல இருக்கு, கேட்கக்கூடாத விஷயத்தை அல்லாஹ் தெரிஞ்சிட்டோம் போல இருக்கு, அதனால இந்த நிலை ஆயிடுச்சு நமக்கு. கால அவர்கள் சொன்னார்கள், சுபஹானக ரப்பே, நீ மகா பரிசுத்தமானவன், எவ்வளவு பெரிய தூய்மையான, உன்னையுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், ஆனா நீ அதை பார்க்க கூடாதுன்னு என்ன நோக்கத்துக்காக வேண்டி நீ வைத்திருக்கிறாயே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு அப்பா தெரிஞ்சு உடைய பார்த்து அப்பா நான் பார்த்தேன், நேசிக்கக்கூடிய ரப்பல்லவா, அவன் என்னை நேசிக்கின்றான், நான் அவனை நேசிக்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் அவன் என்னை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறான், யாமூசா யாமூசா என்று அழைத்து பேசுகிறான். இவ்வளவு பெரிய ஒரு முகப்பத்தான என்னுடைய ரப்பை நான் பார்ப்பதற்கு எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்ற ஒரு நப்பாக்கையில நான் கேட்டுட்டேன். ஆனா அது பெரிய தவறு போல இருக்கு, ரப்ப பார்த்தோடு கேட்டது பெரிய தவறு போல இருக்கு. ஆகினால் கால சுபஹானக, நீ பரிசுத்தமானவன் ரப்பே, உன்னுடைய நோக்கத்தில் உன்னுடைய சிந்தனையில் எதை வச்சிருக்கிறியோ, நீ பார்க்க கூடாத ஹிக்மத்தில் எதுக்காக வேண்டி உள்ளதோ எனக்கு அதை புரிய முடியல. நீ பரிசுத்தமானவன். இழைக்க வானா துபுத்து இழைக்க, நான் உன்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கின்றேன். அல்லா, நான் கேட்டுட்டதுனால உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டதுனால உன்னிடத்துல நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். முப்பினி, நான் ஈமான் கொண்டவர்களில் முதன்மையாக இருக்கின்றேன், முதலாவதாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இதனுடைய விளக்கம் நீண்ட விளக்கமாக விளக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது ஒரு ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை விளக்கி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா தோன்றும் காட்சி அளித்தான், கதிர் ஷஹாதா நிறத்தை காட்சி, இந்த வேற அளவுக்கு தான் அல்லாஹ் அந்த ஒளியை கொடுத்தான். ஒளி பெருசா அப்படியே பிரம்மாண்டமான ஒளி இல்லை, சும்மா ஒரு சின்ன அளவு தான். அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் பொழுது தனியான ஹதீஸ் மூலமாக அந்த விஷயம் விளக்கி காட்டப்படுகின்றது. ஒரு சின்ன விரல், அது சில முஃபஸ்ஸிரீன்கள் சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்டு விரல சொன்னாங்க, சில நேரத்தில் கலிமத்து ஷஹாதா கலிமா விரல சொன்னாங்க. கலிமா விரல சொன்னாங்க, இந்த ஆட்காட்டி விரலை சொன்னார்கள், சில நேரத்தில் சுண்டு விரலை சொல்லி காட்டினார்கள். இந்த அளவுக்கு தான் ஒளிபட்டுச்சு, அந்த மலையே சின்ன தினமாக அப்படியே பொடி பொடியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தராங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலாவை பார்க்க முடியுமா முடியாதா, இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா, மறு உலகத்தில் தான் பார்க்க முடியுமா? சிலருடைய கூற்று எந்த எக்காலமும் தராணி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஒருபோதும் அல்லாஹை பார்க்க முடியாது என்று சொல்லி காட்டுகின்றார். இது சில மக்களுடைய கூற்று. ஆனால் உண்மையான கூற்று என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, மறுமையில் பார்க்க முடியும் என்று பல ஹதீஸின் வாயிலாக விளக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே அந்த விஷயத்திற்குரிய விளக்கத்தை நாம் போதிப்போம். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.